வெல்கம் டு என்ஸ்டன் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் ஃபஸ்ட் ரைட் பண்ணுறேன். Chemist has one solution which is 50% acid and another solution which is 25% of acid. How much each should be mixed to make 10 liters of a 40% of acid solution? யூஸ் கிராமர்ஸ் ரூல்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் அது எப்படி எழுதுறேன்னா, லெட் எக்ஸ் லிட்டர் ஆஃப் 50% ஆஃப் ஆசிடு அண்ட் ஒய் லிட்டர் ஆஃப் 25% ஆஃப் சீடு ஆசிட் சொல்யூஷன் டு பி மிக்ஸ்டு. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஆல்ரெடி அங்கே 10 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 40% ஆஃப் ஆசிடில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 50% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 25% ஆஃப் ஒய்ன்னு 25% ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 40. அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 40ன்னு சொல்லிட்டாங்க. அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதிட்டேன். 50%னாலே பை 100, 50/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25/100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இங்கே 40 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 இன்ட்டு 10ன்னு போடுறேன். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 10. ஸோ அதனால் 10 போடுறேன். இது கூட சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 100 காமனாக எடுத்துகிட்டு 50x ப்ளஸ் 25y/100 ஈக்குவல் டு இது இன்ட்டு பண்ணோம்னா 400/100ன்னு கிடைக்கும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400ன்னு கிடைக்கும். இது வந்துட்டு ரெண்டுமே 25 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி நான் 25ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல் படி நம்ம எழுதணும். டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 2 1 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இப்போ டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு இங்கே முன்னாடி 1 இருக்கா, அப்போ 1 பட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பட்டாச்சு. ஒய்யோட வேல்யூ இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ 1 1 கொடுப்பேன். அப்போ இது இன்ட்டு பண்ணும்போது 1, இது இன்ட்டு பண்ணும்போது மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ -2 ஈக்குவல் டு -1ன்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. அப்புறம் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 10. ஏன் 10னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 10 இங்கே போட்டாச்சு. எக்ஸோட வேல்யூவில் இங்கே ஈக்குவல் டு கிட்டே இருக்க வேல்யூ போடணும். 10 16. அப்புறம் இங்கே கொடுத்துருக்க ஒயோட வேல்யூ அப்படி போடணும். 1 1 போடணும். ஈக்குவல் டு இது இன்ட்டு பண்ணும்போது 10 கிடைக்கும். இது இன்ட்டு பண்ணும்போது -16 கிடைக்கும். ஃபார்முலா ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் 10 - 16 ஈக்குவல் டு -6ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒய் கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 1 2 அப்படியே இருக்கும். 10 ஒய்யோட வேல்யூ இருக்க இடத்துல மட்டும் தான் இந்த வேல்யூ இங்கே வந்துடும். 10 16 அப்படி வரும். இது இன்ட்டு பண்ணும்போது 16, இது இன்ட்டு பண்ணும்போது -20 ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். இப்போது இது கிராமர்ஸ் ரூலோட ஃபார்முலா படி பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா ஈக்குவல் டு -6 அப்புறம் 1. இங்கே டெல்லோட வேல்யூ நமக்கு 1 -1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது 1/6/1ஓட வேல்யூ வந்துட்டு 6. அப்புறம் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய் பை டெல் ஈக்குவல் டு -4. ஆல்ரெடி டெல்லோட வேல்யூ நமக்கு -1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 4. இதில் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதிக்கலாம்னா 6 liters ஆஃப் 50% ஆஃப் ஆசிட் அண்ட் 4% ஆஃப் 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் டு பி மிக்ஸ்டு டு தி 10 liter ஆஃப் 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன். தேங்க்யூ.